ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஒரு ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக க்ரோம் போயிட்டோம். க்ரோம்லேருந்து ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட்டு லிங்க் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட ஸ்ப்ரிங் இனிஷியலைசரோட ஹோம் பேஜ். இங்கே ப்ராஜெக்ட் லாங்குவேஜ் ஸ்ப்ரிங் போட், இது ஒன்றும் இல்லை. இல்லை ப்ளக்கின்னு சொல்லுவாங்க. மேவன் இருக்கும், கிரேடல் இருக்கும், இல்லை கிரேடல் கோட்லின் இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற மேவனே கிளிக் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி அது கிளிக் ஆகிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மேவன் யூஸ் பண்ணலாம். லாங்குவேஜ் ஜாவா. ஸ்ப்ரிங் போட்டில் லேட்டஸ்ட் வெர்ஷன்லேருந்து எல்லாமே இருக்கும். இது ஸ்டாண்டர்டாக 3.32 இருக்குது. நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட ப்ராஜெக்ட் மெட்டடேட்டா. இந்த குரூப்பில் இந்த நேம் com.example இருக்கா, அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் co.logic.tamilன்னு கொடுத்துட்றேன். ஆர்டிஃபேக்ட்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களோட அப்ளிகேஷன் நேம் தான் அது. டெமோன்னு இருக்கட்டுமே, ஏன்னா நம்ம இப்போ டெமோ தானே பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் இந்த நேமில் சேஞ்ச் ஆகும், இங்கே பாருங்கள். ஸோ அதனால் அது டெமோனே இருக்கட்டும். டிஸ்கிரிப்ஷன் டெமோ ப்ராஜெக்ட் ஃபார் ஸ்ப்ரிங் போட். பேக்கேஜ் நேம் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு பேக்கேஜ் நேமாக வரும். co.logic.tamil.demo. அப்புறம் முக்கியமான விஷயம், பேக்கேஜிங் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்கும். ஜாரா வேணுமா இல்லை வார் ஃபைலாக வேணுமா அப்படின்ட்டு. நம்ம ஜாராவே சூஸ் பண்ணிப்போம். இது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஜாவா 22 இருக்குது. ஸோ இது ஸ்டாண்டர்டாக 17ல் செலக்ட் ஆகிருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். இப்போது 3 ஆப்ஷன் இருக்குது: ஷேர், எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஜென்ரேட். நான் ஜென்ரேட் கொடுத்து இந்த கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில விஷயம் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேவன் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த pom.xml, இதுதான் அந்த pom.xml. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு XML ஃபைல். இந்த XMLல என்ன இருக்குன்னா உங்களோட ப்ளக்கின்ஸ், உங்களோட லைப்ரரிஸ், ஜார் ஃபைல்ஸ், ஏதாவது அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபைலில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த பேரண்ட், அதாவது இது ஒரு ஸ்ப்ரிங் பூட், அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட், வெர்ஷன் அது டிஃபால்ட்டாக 0.1ல் எடுத்துக்கும். அப்புறம் நேம், டெமோ, இதெல்லாம் ஆட் ஆகிருக்கும். இந்த இடத்துல நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும், எனக்கு சில ப்ளகின்ஸ் தேவைப்படுது, இல்லை சில லைப்ரரிஸ் தேவைப்படுது, இல்லை ஜார் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இந்த பேஜில் ரைட் ஹேண்ட் சைடில் டிபெண்டன்சிஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்கும், டூல்ஸ் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் டேட்டாபேஸ் MySQL யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த MySQL டிரைவர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு தேவைப்படுது. இங்கே ஆட் ஆயிடுச்சா? இப்போ மறுபடியும் இதை போய் கிளிக் பண்ணுங்கள். அந்த pom.xmlல இந்த MySQLோட டிபெண்டன்சி ஆட் ஆயிருக்கும். தெரியுதுங்களா? pom.mysql artifact and scope. ஸோ இந்த டிபெண்டன்சி ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா MySQLோட சேர்த்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு இன்னும் வேணும், நான் வேறு டிபெண்டன்சி ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா மறுபடியும் டிபெண்டன்சி போங்க. வேறு உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா ஸ்ப்ரிங் வெப். நம்ம ஸ்ப்ரிங் எம்விசி, அதாவது ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீசஸ், ஸ்ப்ரிங் எம்விசி இதெல்லாம் யூஸ் பண்ணணும், அதோட ஆக்சஸ் எனக்கு தேவை அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாவது டிபெண்டன்சியும் ஆட் ஆகிடுச்சா? இப்போ மறுபடியும் இப்போ எக்ஸ்ப்ளோர் கொடுத்தோன்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண MySQLோட சேர்த்து இதுவும் ஆட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டிபெண்டன்சியும் ஆட் ஆகிடுச்சு நம்மளோட வெப். ஸோ ஈஸியாக உங்களுக்கு என்ன டிபெண்டன்சி வேணும் இல்லை வேணாம்
நான் இதை ரிமூவ் பண்ணேன்னா பண்ணிக்கலாம். அங்கேருந்து இந்த pom.xml இருந்து அது கிளியர் ஆகிடும். ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபார் டெமோ பர்பஸ் எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் பூட் வந்து அப்ளிகேஷன் வந்து நான் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கான்ஃபிகர் பண்ணதை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஜென்ரேட் கொடுத்துருங்க. இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி எஸ்டிஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ப்ரிங் இனிஷியலைசரில் நாம் கான்ஃபிகர் பண்ண அந்த ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை எப்படி வந்து இந்த ஐடியில் இந்த ஸ்ப்ரிங் டூல் சூட் எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இதில் எப்படிதை பார்க்கலாம். இங்கே நீங்கள் நேராக போயிட்டு ஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இம்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே ப்ரௌஸ் கொடுங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஸ்னாப்ஷாட் இருக்கு. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், டெமோன்றது இம்போர்ட் ஆகிடுச்சு. இதில் இதுதான் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். சோர்ஸ் மெயின் ஜாவா. இதுக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் நம்மளோட மெயின் கிளாஸ் அண்ட் மெயின் மெத்தட், ரன் மெத்தட் இருக்கும். இங்கிருந்து தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிசோர்ஸஸ், இதில் உங்களோட ப்ராப்பர்ட்டி ஃபைல் இருக்கும். இதில் டெஸ்ட் கிளாஸஸ் இந்த டெஸ்ட் என்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இல்லை உங்கள் லைப்ரரிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். pom.xml நம்ம அந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசரில் பார்த்தோம்ல, அதுதான் வந்து இந்த pom.xml. நம்மளுக்கு வேணுன்ற டிபெண்டன்சி, வேணுன்ற லைப்ரரி எல்லாத்தையுமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். MySQL இல்லை ஆரக்கிள் டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன், கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ஒரு டிபெண்டன்சியாக நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். எல்லா கான்ஃபிகரேஷனும் இந்த pom.xml நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்லேருந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணிட்டேன். ரன் பண்ணணும். நார்மலாக ஜாவா கிளாஸில் ஒரு மெயின் மெத்தட் இருக்கும், அந்த மாதிரி தான் இது. மெயின் மெத்தட், அதுக்குள்ளே ரன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நான் இதை டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாஸை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா கன்சோல் ஓப்பன் ஆகுதா? நம்ம பிரிண்ட் பண்ணது இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. அதாவது ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட கன்சோல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ப்ரிங்குன்னு சொல்லியும் இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிங் பூட் நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷனையும் கொடுத்து அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம உள்ள ரைட் பண்ண அந்த மெசேஜ் அதையும் பிரிண்ட் பண்ணிச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். நீங்கள் டைரெக்டாகவே இங்கேருந்தே நீங்கள் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட்
இது ஒரு ஒன் ஆஃப் த வே. ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணி ரைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.